அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மெய்த்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே மெய்த்துதிக்கிறோம். எங்களை காண்கிற தேவனே மெய்த்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்பா, எங்களுடைய நாவும் கூட ஆரோக்கியமானதாய் இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜீவனை பேச எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய அமித்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இப்ப யூதா ராஜாவை பத்தி பாக்குறோம். இந்த அதிகாரத்துல அசரியான்னு போட்டிருக்கு. ஆனா 2 நாளாகமும் 26வது அதிகாரத்துல உசியான்னு போட்டிருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே ராஜாதான். இங்க அசரியான்னு போட்டிருக்கு, அங்க உசியான்னு போட்டிருக்கு. 16 வயசுல ராஜாவாயிருக்கான். எருசலேம் தான் தலைநகரமா வச்சு ஆட்சி செய்து வந்தான். எருசலேம் நகரத்தால் ஆயின. அவன் தாயின் பெயர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமித்சாவின் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ரொம்ப கரெக்டா நடந்து வந்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து வந்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். மேடை அகத்துல பலி செலுத்தி வந்தாங்க. ஜனங்கள் மேடையில தூபம் காட்டி வந்தாங்க. கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். இங்க முழுவதுமா விளக்கமா சொல்லப்படல. ஆனா 2 நாளாகமும் 26வது அதிகாரத்துல அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணா. ரொம்ப செழிப்பா இருந்தான், ஆசீர்வாதமா இருந்தான். அவன் எப்படிலாம் இருந்தான் அப்படின்னு அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். ஆனா அதுவே அவன் மேட்டிமை கொள்ள செய்தது. அவனுக்கு பெருமை வந்துருச்சு. பெருமை வந்தாலே கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். மன மேட்டிமை அழிவை தரும் அப்படின்னு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். இவன் பெருமை வந்ததுனால என்ன செய்யறான்னா, துணிகரமா போய் ஆலயத்துல தூபம் காட்டுறான். ஆலயத்துல போய் செய்யறான். ஆனா ஆசாரியர் மட்டும்தான் ஆலயத்துக்குள்ள போய் ஊழியம் செய்யணும். ஆனா இவன் ராஜாவா இருந்தும் அந்த வேலையை செய்தான். ஆசாரியர்கள் எல்லாரும் எதிர்த்து நிக்கிறாங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா அவன் கேட்கல. அப்ப கர்த்தர் வாதித்ததினால் அவன் மரணம் அடைகிற மட்டும் குஷ்டரோகியா இருந்தான். அவனுடைய பெருமை அவனுடைய அழிவுக்கு காரணம் ஆயிடுச்சு. குஷ்டரோகிய பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஜனங்களோடு சேர்ந்து அவங்க வாசம் பண்ண முடியாது. அவங்க அவன் தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களால ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வர்றான். இது அவனுடைய பெருமையினால ஏற்பட்டது. ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அடுத்து யோதாம்ன்ற அவனுடைய மகன் விசாரிப்புக்காரனாய் இருந்தான். அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. யூதா ராஜான்றதுனால யூதா ராஜாக்களோட டைரியில அவனை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அசரியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள்.
அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். அசரியாவுக்கு அடுத்து அவன் மரணம் அடைந்த பிறகு யோதாம் ராஜாவாகிறான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 38ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 மாதம் ராஜபாரம் பண்ணி. இப்ப யூதா ராஜாவை பத்தி பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அடுத்து இஸ்ரவேல் ராஜா. இஸ்ரவேல்ல யார் ராஜாவா இருந்தா யெரொபெயாம். அவனுடைய மகனான சகரியா இப்ப ராஜாவாரான். 6 மாசம் ராஜாவா இருக்கிறான். தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருக்கு பிரியமா நடக்கல, பொல்லாப்பானதை செய்து வந்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. யெரொபெயாமோட பாவம் எதுனா பொன் கன்றுக்குட்டிய செய்து அதை வழிபட்டு வந்ததுதான். தானும் பெத்தேல்ன்ற 2 இடத்துல பொன் கன்றுக்குட்டிய செய்து வைத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு இவன் காரணமா இருந்தான். யாபேசின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். இந்த சகரியாவை சல்லூம்ன்றவன் வெட்டி கொண்டு போட்டான். அவன் அந்த இடத்துல ராஜாவானான். சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிற. அவனோட காரியங்கள் எல்லாம் நாளாகம புஸ்தகத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய ராஜாக்களுக்குரிய நாளாகம புஸ்தகத்துல எழுதப்பட்டது. உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலினுடைய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகூவினுடைய சொன்ன வார்த்தை இதுதான். அப்படியே ஆயிற்று. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 30வது வசனம். 2 ராஜாக்கள் 10:30 யெகூவை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. பேசும்போது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறை மட்டும் தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே 4 தலைமுறை மட்டும் யெகூவோட சந்ததி ஆட்சி செய்து வந்தாங்க. யெகூக்கு அடுத்து யெகூவோட மகனான யோவகாஸ் ஆட்சி செய்து வந்தான் இஸ்ரவேல்ல. யோவகாசுக்கு அப்புறம் அவனுடைய குமாரனாகிய யோவாஸ் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு அப்புறம் யோவாஸோட குமாரனான யெரொபெயாம் ஆட்சி செய்து வந்தான். யெரொபெயாமுக்கு அடுத்து சகரியா. இதுதான் 4வது சந்ததி. அவன் 4வது ஆளு இருக்கும்போது 6 மாதம்தான் ராஜாவா இருக்கான். அதுக்குள்ள சல்லூம்ன்றவன் எழும்பி அவனை கொன்று போட்டு அவன் ராஜாவாயிட்டான். யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் 39வது வருஷத்தில் யாபேசின் குமாரனாகிய சல்லூம் ராஜாவாகி சமாரியாவில் 1 மாதம் அரசாண்டார். இந்த சல்லூம் 1 மாசம் ராஜாவாயிருக்கிறார். காதியின் குமாரனாகிய மெனாகேம் திர்சாவில் இருந்து சமாரியாவுக்கு யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். இப்ப இன்னொருத்தன் எழும்புறான். அவன் சல்லூமை வெட்டி போட்டு அவன் ராஜாவாகிறான். மெனாகேம் அப்படின்றவன் ராஜாவாகிறான். சல்லூமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. நாளாகம புஸ்தகத்துல சல்லூமை பத்தி, ஏன்னா அவன் ராஜாவா இருந்திருக்கான் 6 மாதத்துக்கு. 1 மாதத்துக்கு ராஜாவா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு 13வது வசனத்துல வாசிக்கிறோம்.
அவனை பத்தி நாளாகம புஸ்தகத்துல எழுதியிருக்கு. அப்பொழுது மெனாகேம் திப்சா பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும், திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான். அவன் வரும்போது வாசலை திறக்கல அப்படின்றதுக்காக கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான். பயங்கர கொடூரமான காரியங்களை செய்தான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39ஆம் வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனாகேம் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 வருஷம் ராஜபாரம் பண்ணி, அவன் தன் நாட்கள் எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். பாவத்தை விட்டு விலகல, பொல்லாப்பான காரியங்களை, கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பான காரியத்தை செய்து வந்தான். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, யூதாவின் ராஜாவாகிய அசரியா பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவன் கர்த்தரோட பார்வையில செம்மையானதை செய்து வந்தான். ஆனா அவனுக்குள்ள பெருமை வந்ததுனால ஆசாரியர் மட்டும் செய்ய வேண்டிய ஆலய பணிய துணிகரமா போய் இவன் செய்ததுனால கர்த்தர் அவனை பாதித்தார். அவன் மரணம் அடைகிற வரைக்கும் குஷ்டரோகியா இருந்தான். தனித்த வீட்டுல குடியிருந்தான். ஜனங்கள்ல இருந்து புறம்பாக்கப்பட்டான் அப்படின்றத பார்த்தோம். இந்த அசரியாவுக்கு இன்னொரு பேரு உசியா. இந்த உசியா ராஜா மரணம் அடைந்த பின்னு அவனோட மகனான யோதாம் ராஜாவானான். இந்த உசியா ராஜாவா இருக்கிற நேரத்துல யெரொபெயாமின் மகனான சகரியா ராஜாவாகிறான் இஸ்ரவேல் தேசத்துல. அவன் கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தான். அவன் எகுவோட 4வது சந்ததி. ஆண்டவர் எகுவுக்கு வாக்கு பண்ணினா, நான் என்னோட இருதயத்துல இருக்கிறதெல்லாம் நீ செய்ததுனால 4 தலைமுறை மட்டும் ராஜாவா இருப்பாங்கன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணபடி 4 தலைமுறை கரெக்டா ராஜாவா இருந்தாங்க. அடுத்து சகரியாவை சல்லூம்ன்றவன் எழும்பி கொன்று போட்டு அவன் ராஜாவாயிட்டான். அவன் 1 மாசம் ராஜாவா இருந்தான். அதுக்குள்ள மெனாகேம் அப்படின்றவன் எழும்பி அந்த சல்லூமை கொன்று போட்டு இவன் ராஜாவாயிட்டான். இவன் அந்த திர்சா தொடங்கி அதனோட எல்லைகள் எல்லாம் முறியெடுத்தான். அதுக்கு காரணம் அவங்க வாசலை திறக்கல தனக்கு அப்படின்றதுனாலையும் அதனால அவன் அப்படி செய்தான். அங்க இருந்த கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான் அப்படின்றத பார்த்தோம். இந்த மெனாகே 10 வருஷம் இஸ்ரவேல் மேல ராஜாவா இருந்தான். ஆனா கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தான். பாவத்தை விட்டு விலகல அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தன்னுடைய பெருமையினால உசியா ராஜா அழிந்ததை நாங்க இந்த நாள்ல தியானித்தோம். ஆண்டவரே, துணிகரமாய் ஆலய பணியை செய்த அவன் ஆண்டவரே குஷ்டரோகியாகி மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்ததை தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் கூட எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கோம். பெருமைக்கு இடம் கொடுக்காம எப்பயும் தாழ்மை உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவரே முடிவு பரியந்தம் உமக்குள்ள நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருந்து பலன் தர கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களுக்கு நீங்க கொடுத்த பணியை செய்து முடிக்க கிருபை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.